Hi student, today we are going to see exercise 7.1 sixth sum. Consider the matrix A alpha is equal to cos alpha minus sin alpha cos alpha. So that A alpha A beta is equal to A of alpha plus beta. இங்க பாத்தீங்கன்னா A alpha மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க A beta இருக்கு, இங்க A alpha plus beta இருக்கு. அதாவது ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா போடும்போது நம்மளுக்கு A beta கிடைச்சிரும். அதே மாதிரி ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா A ஆல்பா பிளஸ் பீட்டா கிடைக்கும். சோ இந்த A ஆல்பா வச்சு நம்ம A பீட்டாவும் A ஆல்பா பிளஸ் பீட்டாவும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் given A alpha is equal to cos alpha minus sin alpha, இது வந்து sin alpha, இது வந்து cos alpha. இது வந்து A ஆல்பாவோட வேல்யூ. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா A பீட்டா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். A பீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா இருக்கு. அப்ப நம்ம இங்க ஆல்பா இருக்கிற இடத்துல நம்ம பீட்டா அப்ளை பண்ண போறோம். அப்ப ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா போட்டா cos பீட்டா, இங்க மைனஸ் sin ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா, இங்க sin ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா, இங்க cos ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா வரும். சோ A ஆல்பா L பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா A ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா இங்க ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு. அப்ப ஆல்பா இருக்கிற இடத்துல எல்லாம் ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டா அதுதான் A ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்ப cos ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா, இங்க மைனஸ் sin ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா. அடுத்தது இங்க sin ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா. அடுத்தது இங்க cos ஆல்பா இருக்கிற இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா. சோ இப்போ என்னன்னா இந்த A ஆல்பா A பீட்டாவை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு A ஆல்பா பிளஸ் பீட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ இது. அப்ப இந்த A ஆல்பா இந்த A பீட்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டா அவங்க லெஃப்ட் சைடுல LHS என்ன இருக்கு A ஆல்பா A பீட்டா இருக்கு. அப்ப நம்ம A ஆல்பா A பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். A ஆல்பா A பீட்டாங்கிறது என்னன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A ஆல்பாவோட வேல்யூ எழுதணும். A ஆல்பாவோட வேல்யூ இன்டு அடுத்தது A பீட்டாவோட வேல்யூ. A பீட்டாவோட வேல்யூ A ஆல்பாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் cos ஆல்பா மைனஸ் sin ஆல்பா, இங்க வந்து sin ஆல்பா, அடுத்தது cos ஆல்பா, அடுத்தது A பீட்டா. A பீட்டாங்கிறது ஆல்பா இருக்கிற இடத்துல பீட்டா. அப்ப cos பீட்டா மைனஸ் sin பீட்டா, அடுத்தது sin பீட்டா, இங்க cos பீட்டா. இத வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதாவது இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன வரும் cos ஆல்பா இன்டு cos பீட்டா, cos ஆல்பா இன்டு cos பீட்டா, இங்க மைனஸ் sin ஆல்பா இன்டு sin பீட்டா. அப்ப மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் sin ஆல்பா sin பீட்டா. இத ஒரே ஒரு டைம் வந்து இந்த ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் தனியா எடுத்துக்கிறேன் பாருங்க. cos ஆல்பா மைனஸ் sin ஆல்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் காலம் போது cos பீட்டா, இங்க வந்து sin பீட்டா தனியா எடுத்து நான் போடுறேன். அடுத்த ஸ்டெப் எல்லாம் டைரக்டா போட்டுறேன். சோ இது ஃபர்ஸ்ட் ரோ எழுதியாச்சு, இங்க ஃபர்ஸ்ட் காலம் எழுதியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி மல்டிப்ளை பண்றது, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன ஆகும் cos ஆல்பா cos பீட்டா வந்துருச்சு. அடுத்தது இதுல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் இதுல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப இதுல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், அப்ப மைனஸ் sin ஆல்பா sin பீட்டா, அதை எழுதிருக்கேன் மைனஸ் sin ஆல்பா sin பீட்டா. சோ இது மாதிரி புரியலைன்னா இந்த மாதிரி தனியா எடுத்து எழுதி ஆன்சர் இங்க எழுதிருங்க. இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம் வரும்போது cos ஆல்பா இன்டு மைனஸ் sin பீட்டா வரும். அப்ப என்ன ஆயிரும் மைனஸ்
cos alpha sin beta. டவுட்டா இருந்துச்சுன்னா தனியா மல்டிப்ளை பண்ணிருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம் பண்ணிட்டு இருக்கோம். cos alpha sin beta எழுதியாச்சு. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதியாச்சு. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இங்க sin alpha இருக்கு, இங்க cos beta இருக்கு. அப்ப sin alpha cos beta. அடுத்தது வாங்க. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ sin alpha cos beta. இப்ப sin alpha cos beta. அடுத்து இதுக்கும் இதுக்கும் பிளஸ் இருக்கு, ரெண்டுமே பிளஸ்ங்கனால பிளஸ் cos alpha sin beta. அடுத்தது இது முடிச்சாச்சு. அடுத்தது இந்த செகண்ட் ரோ கூட செகண்ட் காலம். செகண்ட் ரோ கூட செகண்ட் காலம். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ இங்க மைனஸ்ல வரும். அப்ப மைனஸ் sin alpha sin beta. அடுத்து இங்க செகண்ட் எலிமெண்ட், இங்க செகண்ட் எலிமெண்ட். அப்ப பிளஸ் cos alpha cos beta. சோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா மிஸ்டேக் ஆயிடும். சரி, இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா cos alpha cos beta minus sin alpha sin beta. இது வந்து நம்ம trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணனும். சோ அதனால தான் நான் இங்க எழுதி இருக்கேன். இங்க பாருங்க, sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இது trigonometry சாப்டர் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இத ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம நம்ம போட முடியும். அதனால நான் ஃபார்முலா எழுதி இருக்கேன். அதே மாதிரி sin a minus b னா sin a cos b minus cos a sin b. இங்க வந்து cos a plus b இருக்கு. அப்ப cos a cos b minus sin a sin b. இங்க பிளஸ் வரும்போது இங்க மைனஸ் வரும். எதுக்கு? காசுக்கு. ஆனா சைனுக்கு வந்து இங்க பிளஸ் வரும்போது இங்க பிளஸ் தான் வரும், மைனஸ் வரும்போது மைனஸ் தான் வரும். ஆனா காசுக்கு பிளஸ் வரும்போது இங்க மைனஸ் வரும். cos a cos b minus sin a sin b. அதே மாதிரி cos a minus b is equal to cos a cos b plus sin a sin b. இந்த நாலு ஃபார்முலா யூஸ் பண்ணி, நாலு ஃபார்முலாவுல இங்க எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுதோ அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இது a இது b ன்னு வச்சுட்டா cos a cos b minus sin a sin b. அப்ப cos a cos b minus sin a sin b மாதிரி இருக்கா? அது எங்க இருக்குன்னு பாருங்க. cos a cos b minus sin a sin b. இது என்ன ஃபார்முலா? cos a plus b ஃபார்முலா. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? cos a plus b ன்னு எழுதலாம். இங்க cos a plus b, a க்கு பதிலா ஆல்பா இருக்கு, b க்கு பதிலா பீட்டா இருக்கு. சோ cos alpha plus beta. அடுத்து இந்த டேர்ம்ங்க. இந்த டேர்ம்ல இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் காமன். மைனஸ் காமனா வெளியேடுங்க. மைனஸ் காமனா வெளியேடுதா என்ன வரும்னா cos alpha sin beta. இங்க மைனஸ் வெளியே எடுத்தா இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப cos alpha sin beta plus sin alpha cos beta. அதாவது ab போட்டு பாருங்க, ஈஸியா புரியும். cos a sin b plus sin a cos b. ஏன்னா மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அப்ப cos a sin b plus sin a cos b. அது எங்க இருக்குன்னு பாருங்க. cos a sin b plus sin a cos b. இப்படிதான் இருக்கு. சோ இந்த ஃபார்முலா. அப்ப என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படினா sin a plus b ஆ a minus b ஆ? இங்க வந்து நம்ம மைனஸ் வெளிய எடுத்தனால பிளஸ் வரும். அப்ப நடுவுல எது வருது? பிளஸ் இங்க தான் வருது. அப்ப sin a plus b ஃபார்முலா. அப்ப ஆல்ரெடி மைனஸ் வெளிய எடுத்தாச்சு. sin a plus b ங்கிறது இங்க என்ன? ஆல்பா plus பீட்டா. நீங்க பொறுமையா இத கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து இது என்ன இருக்கு? sin a cos b plus cos a sin b. என்ன ஃபார்முலா? sin a cos b plus cos a sin b. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin a plus b ஃபார்முலா. சோ sin a, இங்க a இருக்கிற இடத்துல ஆல்பா இருக்குது, b இருக்கிற இடத்துல பீட்டா இருக்கு. அடுத்தது மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இங்க மைனஸ் எல்லாம் வெளிய எடுக்க முடியாது. சோ இத பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். cos a cos b minus sin a sin b. இப்ப cos a cos b minus sin a sin b எங்க இருக்குன்னு பாருங்க. cos a cos b minus sin a sin b. சோ இந்த ஃபார்முலா. அப்ப cos a plus b ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப cos a plus b ங்கிறது இங்க ஆல்பா plus பீட்டா. ஓகே சார், இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இந்த சம்முக்கு என்ன இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்க, cos alpha plus beta minus sin alpha plus beta sin alpha plus beta cos alpha beta. இதுதான் a alpha plus beta நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியும். இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். சோ அது ரிசல்ட் அப்படியே கூட எடுத்து நீங்க எழுதிடலாம். இருந்தாலும் நீங்க ப்ராப்பரா எப்படி கத்துக்கணுமோ அப்படி கத்துங்க. சரி, இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து லெஃப்ட் சைடுல இது வந்து a ஆல்பா a பீட்டா இருக்கு. லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? a ஆல்பா a பீட்டா இருக்கு. ரைட் சைடுல இதை எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? இதுதானே இது. அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? a ஆல்பா பிளஸ் பீட்டா எழுதலாமா? இப்ப a ஆல்பா பிளஸ் பீட்டா எழுதலாம். இது எதை வச்சு எழுதுறேன்னா, சின்ஸ் எதை வச்சு எழுதுறேன்? யூசிங் 1. சோ 1 வச்சு நான் எழுதிட்டு இருக்கேன். ஈக்குவேஷன் 1 வச்சு இந்த ஹோல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா a ஆல்பா பிளஸ் பீட்டா.
அப்ப a alpha plus beta னு எழுதியாச்சு. therefore என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, a alpha a beta is equal to a alpha plus beta ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அது எழுதியாச்சு. therefore a alpha a beta is equal to a alpha plus beta ப்ரூஃப் பண்ணியாச்சு. hence proved. அடுத்தது second sum. So second subdivision, find all the possible values of alpha satisfying the condition a alpha plus a alpha transpose equal to I அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது a alphaவையும் a alpha transpose-ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு I கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. சோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்ப given a alpha அப்படிங்கிறது என்ன, a alpha அப்படிங்கிறது cos alpha minus sin alpha, sin இது வந்து second subdivision, sin alpha cos alpha, இது வந்து a alpha. இங்க என்ன இருக்குன்னா a alpha transpose கண்டுபிடிக்கணும். அப்ப a alpha transpose is equal to, அதாவது transpose கண்டுபிடிக்கணும்னா என்ன, ரோவை காலமா எழுதணும், காலமா ரோவா எழுதணும், அதான் transpose. அப்ப ரோவை காலமா எழுத போறோம். அப்ப cos alpha minus sin alpha, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலம், செகண்ட் ரோ வந்து என்னது sin alpha, இங்க cos alpha. சோ a alpha a alpha transpose ரெண்டும் நமக்கு தெரியும். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா is equal to I ன்னு சொல்லிருக்காங்க. சோ given that a alpha plus a alpha transpose equal to I, இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எழுத போறோம். a alpha இருக்கிற இடத்துல a alpha ஓட வேல்யூ என்ன, a alpha ஓட வேல்யூ cos alpha minus sin alpha, இங்க வந்து sin alpha cos alpha. so a alpha எழுதியாச்சு, இங்க பிளஸ் இருக்கு, so பிளஸ் எழுதியாச்சு. a alpha transpose ஓட வேல்யூ cos alpha, அடுத்தது sin alpha, அடுத்தது minus sin alpha, அடுத்தது cos alpha is equal to I. ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் இது எல்லாமே 2/2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 rows 2 columns. சோ ஐடென்டி மேட்ரிக்ஸும் நம்ம 2 rows 2 column எழுதணும். எப்படின்னா 1 0 0 1, இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா என்ன, டயகனல்ஸ் வந்து 1 இருக்கணும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து 0 இருக்கணும், அதான் ஐடென்டி எலிமெண்ட்ஸ். சோ கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் நம்ம எழுதிட்டோம். இப்போ ஆட் பண்ண போறோம். cos alpha, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணனும். அப்ப cos alpha plus cos alpha, அப்ப என்ன வரும் 2 cos alpha, இங்க minus sin alpha plus sin alpha 0 ஆயிரும். இங்க sin alpha minus sin alpha இதுவும் 0. இங்க cos alpha plus cos alpha, அப்ப 2 cos alpha that is equal to, add பண்ணியாச்சு 1 0 0 1. இங்க பாத்தீங்கன்னா find all the possible values of alpha கேட்டிருக்காங்க. சோ alpha ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம், ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சு ஈக்குவேட் பண்ண போறோம். அப்ப 2 cos alpha is equal to, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் னு சொல்லிருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு 1. அப்ப cos alpha is equal to 1/2. இப்ப cos alpha, இந்த 2 அந்த சைடு வந்து by 2. இப்ப cos alpha வந்து 1/2. நமக்கு ஆல்பாவோட வேல்யூ வேணும். சோ ஆல்பாவோட வேல்யூ வேணும்னா cos, இந்த 1/2 இருக்கிற இடத்துல நமக்கு cos வரணும். இப்ப இந்த cos alpha அப்படியே வச்சுட்டு இந்த 1/2 இருக்கிற இடத்துல நம்ம cos pi/3 ன்னு போடலாமா? ஏன் cos போட்டுருக்கானா, இந்த cos இந்த cos கேன்சல் ஆனாதான் நமக்கு ஆல்பா கிடைக்கும். அதனால cos pi/3 ன்னு போட்டுருக்கேன். cos pi/3 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். cos pi/3ங்கிறது பைங்கிறது 180, cos 180/3. cos 180/3ங்கிறது என்ன, cos 180/3. அப்ப cos 60 டிகிரியா? சோ cos 60 டிகிரிங்கிறது என்ன, 1/2. சோ 1/2க்கு பதிலா நான் cos 60 டிகிரின்னு போடுறேன். இங்க cos 60 டிகிரி pi/3 னா முதல்ல என்னன்னு பாத்தீங்க, pi/3 னா 180/3. அப்ப 180 னா 60. அப்ப cos 60 டிகிரி என்னது, 1/2. அப்ப cos 60 டிகிரி 1/2. சோ நான் 1/2 இருக்கிற இடத்துல cos 60 ன்னு போட்டுறேன். 1/2 இருக்கிற இடத்துல cos 60 ன்னு போட்டுருக்கேன். cos 60ங்கிறது என்ன, pi/3. அப்ப இந்த cos கேன்சல் ஆயிரும்.
அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பை பை 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்ப cos alpha is equal to cos pi by 3, alpha is equal to pi by 3. ஆனா இங்க என்ன கேட்டிருக்கானா find all the possible values of alpha ன்னு கேட்டிருக்கான். என்னென்ன possible values அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப ஆல்பா வந்து pi by 3 மட்டும் கிடையாது, அதுக்கு தான் ஒரு trigonometric formula இருக்கு. இங்க பாருங்க, if cos theta is equal to cos alpha வா இருந்தா theta equal to 2n pi plus or minus alpha where n belongs to z அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இங்க வந்து cos alpha is equal to cos pi by 3 இருக்கா? cos alpha is equal to cos pi by 3. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்க, cos alpha is equal to cos pi by 3. இதையும் கம்பேர் பண்ணுங்க. cos theta equal to cos alpha. அப்ப இங்க theta இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? theta இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? ஆல்பா இருக்கு. அதே மாதிரி இங்க ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ஆல்பா இருக்கிற இடத்துல pi by 3. அப்ப தீட்டா இருக்கிற இடத்துல ஆல்பாவும் ஆல்பா இருக்கிற இடத்துல பை பை 3யும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். அப்ப இந்த ஃபார்முலா என்ன இருக்கு? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாவா? அப்ப தீட்டா இருக்கிற இடத்துல நாம என்ன எழுதணும்? ஆல்பா எழுதணும். அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு தீட்டா இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? ஆல்பா. சோ ஆல்பா எழுதிட்டேன். தீட்டா இருக்கிற இடத்துல ஆல்பா, சோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 2n பை இருக்கு. அப்ப 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ஆல்பா இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? பை பை 3. அப்ப ஆல்பா இருக்கிற இடத்துல பை பை 3 போட்டாச்சு. இப்ப ஆல்பா இருக்கு, இங்க ஆல்பா தான் வரணும். ஆல்பாவோட வேல்யூ என்ன? பை பை 3. சோ பை பை 3 வேர் n belongs to z, அதாவது n belongs to integer அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் பை பை 3 தான் ஆன்சர். இது வந்து நீங்க ட்ரிக்னாமெட்ரி படிக்கும் போது இந்த கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். இதை பிரீஃபா வந்து ட்ரிக்னாமெட்ரி படிக்கும் போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சு இது எழுதுங்க. தேங்க்யூ.